ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்களோட செகண்ட் vlog வீடியோ என்னென்னா, இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால மாதம்பட்டி கருப்பன் கோயில் தான் வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேட்காமையே சாமி கூட எங்கள் கைக்கு வந்தது தான். இப்போ வந்து நாங்கள் வந்து 108 லிங்கம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு. 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு. இது செகண்ட் டைம் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. எப்படி இருக்குமா ஜம்முன்னு இருக்கும் கோயில். நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். இந்த கோயில் தான். யார் யாரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன்னு பேர், ஆனால் எந்த கோயிலுக்கு பக்கமும் போனதில்லை. அது இந்த கோயிலுக்கெல்லாம் இருக்குங்கிறத எங்கள் பாட்டி சொல்கிறது எனக்கே தெரியும். அமைதியாக இருக்குது இந்த கோயில். சூப்பராக இருக்கும். என் ஃபேவரட் கோயில் ஆயிடுச்சு. மேலே இறங்குது, மேலே போகல சாமி, இறங்கிக்கிறேன். அப்போ பிடிச்சிட்டு போகிறாங்க, இறங்கிக்கிறேன். எனக்கு இலையை பிச்சு கையில் வச்சிருக்கா. கீழே வச்சிருமா, கீழே வச்சிரு. சுற்றி தோப்பு, இந்த தோப்புக்குள்ளே தான் அந்த கோயிலே இருக்குது. சாமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது ஒரே சிவனில் 1008 சிவன் பதிஞ்சிருக்கும். அதான் இதுதான் அந்த சிவன். வீடியோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக சிவன் ஃபுல்லாமே சிவனாகவே தான் இருக்கும். 1008 லிங்கம் இதை பதிஞ்ச சிவன். இது அவ்வளோ அழகாக இருக்கும்.
சரி அதுவுமா வந்து கருப்பராயன் கோயிலுக்கு போயாச்சு. கருப்பராயன் கோயிலுக்கு போகும்போது பயந்துகிட்டே இருந்தேன், க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 1க்கு மேலே ஆயிடுச்சு. சரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். ஆனால் பார்த்தா ஓப்பனாக தான் இருந்துச்சு. சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து 1008 லிங்கம் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கே எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும், நிறைய பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. பாப்பா தூங்கலாம், முடிச்சுட்டு இருக்கா, முடிச்சுட்டு தான் இருக்கா பாப்பா. சரி வாங்க கோயில் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு ரொம்ப. இங்கே வந்து காலபைரவர் சாமியும் இருக்காங்க, அவங்களே போய் அப்படியே கும்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததோட பலன் நல்லபடியாகவே முடிஞ்சிச்சுங்க. எப்படியோ சாமி 2 பக்கமே கும்பிட்டாச்சு. இங்கே 1008 லிங்கன் சிவனையும் கும்பிட்டாச்சு, அங்கே கருப்பராயன் கோயிலில் கருப்பராயனையும் கும்பிட்டாச்சு. அங்கே என்ன ஸ்பெஷல்னா ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு நாங்கள் கேட்காம எங்கள் கைக்கு சாமி கால் கடி இருந்த கனி வந்திருந்தான். ஜெலிஸ்பா வந்து கொடுத்தாங்க பூவோட. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து வண்டியிலே தான் வச்சுருக்கோம். நாளைக்கு போய் நாங்கள் கடை போடும்போது எங்கள் கடையில் நாங்கள் வச்சுக்குவோம். அது எல்லாமே இதுதான் வந்து எங்களோட செகண்ட் வீடியோ. எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாய் பேபி கேர்ள் பேபியோட சென்டென்ஸ் வந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அந்த வீடியோவே பார்த்துட்டு எப்படி இருக்குங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ட்ரை பண்ணி எப்படியும் வீடியோ எடுத்து போட்டுருவேன். வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. சரி ஓகேங்க, பாய், டாட்டா.